டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற யூத் படத்தோட என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கூல் படிக்கிற படத்தோட கதாநாயகன் அவர் சேட்டை பண்ணிட்டு இருக்கறனால அவரோட அப்பா ஒரு பக்கம் வெறுப்பு காமிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அம்மா பாசத்தோட இருக்கிறாங்க. ஆனா படத்தோட கதாநாயகன் அவர் லவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதான் படத்துடைய என்டையர் ஸ்டோரி. படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ் லவ் லவ். கென் இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் மாதிரி ஷூட் பண்ணாரு. அந்த ஒரு ரிஹர்சல் நல்ல ஒரு பிராக்டிக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு டெபியூட் மூவி அப்படின்ற ஃபீல் ஆகாத அளவுக்கு நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை ஞாபகப்படுத்துற விதமா இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. அவர் லவ் பண்ணும்போது அவர் வாங்கக்கூடிய செருப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நல்லா ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பேசும்போது அதுலேயுமே லவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நல்ல ஒரு ஃபன்னாக என்கேஜாக படத்துடைய செகண்ட் ஹாஃப் போகுது. கம்ப்ளீட்டாகவே இந்த படம் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட். நம்ம தேட்டருக்கு போனோம் அப்படின்னாலே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக கொடுத்துருப்பாங்க. அது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெசேஜும் இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவிட்டு போயிருக்காரு. ஜி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல முட்டக்கலைக்கு அப்படின்ற அந்த ஒரு பாடல் பயங்கரமா இருந்துச்சு. மற்றபடி பாடல் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சில பாடல் ஓகேஷா இருக்கு, ஒரு சில பாடல்கள் பெருசா எஃபெக்டிவா ஒன்றும் கொடுக்கல. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். நம்மளோட ஸ்கூல் டேஸை ஞாபகப்படுத்துற விதமா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் அந்த படத்துல கொடுத்துருக்காங்க. தேவதர்ஷினி நல்ல ஒரு சிறந்த அம்மா கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அவன் நிறைய விஷயம் ஒன்ன மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மள மறந்துடுவான்ல. அந்த போல இந்த படம் சூப்பரா இருக்கு.